யார் வேணும்ல நான் வச்சுக்கிறேன், பல வருஷத்துக்கு பார்த்துக்குவேன். உன்னிடலில் நான் என்றும் வாழ்வேனையா, உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. திட வேண்டும் இசையரசே என் திருயாழில் என் இறைவா, பல பந்தரும் நரம்புண்டு. யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் காசு இருக்கு, பெட்ல இருக்கு. யார்ட்ட கொடுத்துட்டு தான் வந்தேன். வண்டி எடுத்து போயிட்டான், நான் தான் போய் எடுத்துடணும் போல. எடுத்து கொடுத்துட்டோம், அப்போ தான் தூக்கிட்டு வருவான். இல்லைன்னு வச்சுக்க வயலுக்கு போயிடும். ஆளுக்கு ஒரு செட்டாக தூக்கிட்டு கண்ணாடி. வருவாரு சண்டை ஓடும், எங்கே ஓடாலும் போய் சண்டை ஓடும். ஜனக போட்டு வந்து ஒரு முக்கியமான வேலை நடந்துருக்கு, அது நிறுத்துன்னு சொல்லலாம். அப்போ என்னைய இது எதுக்கு தேவை? உள்ள
வச்சுக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. சும்மா கையில் ஒன்றா பிடிச்சி கையில் வச்சுங்க. இப்படி பிடிச்சி கழுத்தில் போட்டுங்க. விழுந்துடாம அவ்வளோதான். அப்படி விட்டுருங்க. விழுந்துக்கிறோம். அப்படியே மாற்றிட்டீங்களா? இறைவனின் தாயே வாழ்நாட்களுக்காக இப்பொழுது எங்கள் இடத்தில் வேலையும் வெற்றிக் கொள்ளும் ஆகும். புனித மரியே இறைவனின் தாயே வாழ்நாட்களுக்காக இப்பொழுது எங்கள் இடத்தில் வேலையும் வெற்றிக் கொள்ளும் ஆகும். புனித மரியே இறைவனின் தாயே வாழ்நாட்களுக்காக இப்பொழுது அருளின் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரரே, எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தாவருமான அருள் தந்தை அன்பு நண்பர் மாசுகாமினி அவருடைய அன்பு தாயார் அவருடைய இறுதி பயண நிகழ்விலே, இந்த திரு நிகழ்விலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இவரை போற்றக்கூடிய அந்த அன்பு மகளாக இவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இவருக்காக ஜெபிப்போம். இவரை விட்டு பிரிந்து வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைக்காகவும், குறிப்பாக உடைய மகன் எங்களுடைய நண்பர் மாசுலாமணிக்காக தூரத்தில் இருந்தாலும் கூட அம்மாவினுடைய அன்பு ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும் என்ற அடிப்படையில இறைவன் அவரை சிறப்பான விதத்திலே தேற்ற வேண்டும், ஆற்றுப்படுத்த வேண்டும். இன்னும் ஆண்டவருடைய அருட்கரம் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஒரு காலம், குணப்படுத்துவதற்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுத்துதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேகரிக்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம். உயரங்கள் சூழ்ந்தாலும் உரையாடல் இருக்கின்ற திகையாரே தோல் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோல் மீது உனை தாங்கி நடத்திடுவார். இதற்கு மேல் நாம்
வாழ்வோம். கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? வளர்த்ததன் காரணமாகத்தான் அவரும் அங்கு இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு எத்தனையோ பேர் தன் தாய் தகப்பன் இறந்த பொழுது குருக்கள் வர முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த தாய் பேறு பெற்றவராயிருக்கிறார். காரணம், அவரும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு இந்த தாய்க்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கும் அடிப்படை காரணம் இந்த தாய் எல்லா பிள்ளைகளும் என்னோடு இருக்க வேண்டும் என் இறப்பில் இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பீழோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் இறைவா. உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவாவும் கண்ணிக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவாவும் கண்ணிக. நின்னொழியவனி ஒளிந்திடுக, புவில் நிறம் அவர் நினைவு இலைத்திடுக. இன்னொழியவனே ஒளித்திடுக, புவில் நிறம் அவர் நினைவு இலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, தீயவையாவும் விலகிடுக. அவற்றிலும் மகிழில் இழைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. வழிகாட்டும் என் தெய்வமே,
வந்தடைக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் வந்தடைக. மன்னக வாழ்வு மறைந்தாலும் இதம் நின்றவர் அன்பில் திளைத்திடுக. மன்னக வாழ்வு மறைந்தாலும் இதம் நின்றவர் அன்பில். நான் சொல்றேன் அப்படியே செய்யுங்க. ஒரு ஆள் இதே பண்ணுங்க, இதுல வச்சு எல்லாத்தையும் பண்ணுங்கப்பா. என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் பண்ணிருங்க. உப்பு எல்லாத்தையும் போட்டு மொத்தம் மூடுங்க. இறக்கிட்டு போடுங்க உப்பு. இருங்க, அது யார் செய்யறது? ஆள் இருக்கா? அடுத்து கத்திட்டுலாம் விட்டுருங்களா? நீங்க வாங்கிக்கிறீங்க. பன்னீர் யார் இருக்கான்னு பாத்துக்கோங்க. பன்னீர் இருக்கான்னு பாருங்க.
சோறு தந்துருவான் போட்டோ எடுத்துக்கலாம். பதினஞ்சு கம்ப்ளீட் பண்ணாதான் 10வது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வடக்கு அறிவு சொல்லிட்டு வரணும் 3 அறிவு படிச்சோங்க. அவர் சொல்ல சொல்லுங்களப்பா. உங்க கோயிலுக்கு தான் வந்தாப்ல. சொல்லல சொல்லுங்க 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 கருவா போடு இப்படி போடியா சொல்லி
பின்னாடி தான் சொல்லுவானே நீ சொன்னதுக்கு ஒரு மரியாதை இருந்தாச்சுப்பா உனக்கு டிரைவர் சொல்லிட்டீங்களா? எதுவுமே தப்பிக்காதுப்பா. மண்ணுதான் கீழே இருந்து மேல பேருக்கு மொழி விடுங்க போதும். இன்னும் தண்ணி கொஞ்சம் வந்து கையை வச்சு லேசா